வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றியும் பார்க்க போகிறோம். இப்போ என்னதான் தயிரில் நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகள் இருந்தாலும் அதை நீங்கள் கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களையும் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தயிர் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிட்றாங்க. அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம், தயிரை சூடுபடுத்தி சாப்பிடலாமா வேணாமா, தயிரை எந்தெந்த உணவுப் பொருட்களோ சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்ற அனைத்து தகவல்களையுமே விரிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவு தயிர். நம்முடைய உணவு பட்டியலில் நம்ம தயிருக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுத்துருப்போம். ஆனால் கால நேரம் பார்க்காம நம்ம தயிரை சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம்னு கேட்டிங்கன்னா நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மக்களே. நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது நல்லது அப்படின்னா அது என்ன நண்பகலுக்கு முன்பான நேரம் அப்படின்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரம், அதுதான் மக்களை நண்பகல் நேரம். அந்த நேரத்தில் நம்ம வந்து தயிர் சாப்பிடலாம். அந்த நேரத்தில் சாப்பிடக்கூடிய தயிர் நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளுமே ஏற்படுத்தாது. அப்போ எந்தெந்த நேரத்தில் நம்ம தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தோம் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் வந்து எழுந்ததுக்கப்புறம் தயிர் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி வெறும் வயிற்றில் நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும். எப்படி நீங்கள் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிடக்கூடாதோ அதே போல் நீங்கள் ஒருபோதும் இரவு நேரங்களில் தயிர் சாப்பிடவே கூடாது. அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காய்ச்சல், இருமல், சளி, ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி தயிர் சாப்பிட்றதுக்கு எது சிறந்த நேரம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ தயிர் எந்தெந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னும் ஒரு சில பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தயிரை சூடுபடுத்தியெல்லாம் சாப்பிடுவாங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தயிரை நீங்கள் சூடுபடுத்தி சாப்பிடவே கூடாது. தயிர் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருளே கிடையாது. தயிரோட வேணும்னா நீங்கள் சிறிது சுகர், அதாவது சர்க்கரை சேர்த்து சாப்பிடலாம். இது வந்து உங்களுடைய உடலுக்கு உடனடி ஆற்றல் தரும். உடனடியாக எனர்ஜி வேணும் அப்படின்னா உறைந்திருக்கக்கூடிய தயிரில் நீங்கள் சர்க்கரை சேர்த்து சாப்பிடலாம். அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமே தவிர இந்த மாதிரி நீங்கள் தயிரை வந்து சூடுபடுத்தி சாப்பிட்றது, எண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து மிளகாய் போட்டு கடுகு போட்டு வறுத்து சாப்பிட்றது, அது மாதிரி நீங்கள் தயிரை தாளித்து சாப்பிட்றது, இது மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. இது உங்களுக்கு நல்லதே கிடையாது. தீமைகளை தான் விளைவிக்குமே தவிர நன்மைகளையே கொடுக்காது. தினமும் ஒரு சில பேரெல்லாம் வந்து தயிர் சாப்பிடுவாங்க. அது ஆரோக்கியம் அப்படின்னு அவங்க சொல்லிக்குவாங்க. தயிரை வந்து பார்த்தீங்கன்னா தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயிர் தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவுப் பொருளே கிடையாது. தயிர் நம்ம தினமும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ரத்த குழாய்களில் அது அடைப்பை ஏற்படுத்தக்கூடியதாக மாறும். ஸோ இந்த மாதிரி ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய உடல் ரத்தம் செல்வதற்கு தடையாக இருக்கும். குறிப்பாக இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்தமெல்லாம் தடைபடும் போது மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பலவிதமான பக்க விளைவுகள் நமக்கு ஏற்படும். இதயம் நமக்கு தற்காலிகமாக செயலிழந்து போகிறது அல்லது முற்றிலுமாக செயலிழந்து போகக்கூடிய அபாயமெல்லாம் நமக்கு ஏற்படும். தொடர்ந்து நம்ம தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் வீக்கம் ஏற்படும், அரிப்பு ஏற்படும், அக்கி போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும். எனவே நம்ம தொடர்ந்தெல்லாம் தயிர் சாப்பிடக்கூடாது. தயிர் சாப்பிடுவதன் மூலமாக நம்மளுடைய உடலில் கொழுப்பு அதிகமாக சேர்வதால் ரத்த குழாய்கள் அடைப்பு, சுகர் ப்ராப்ளம் எல்லாம் உருவாகும், சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாகும். எனவே நீங்கள் தொடர்ந்து தினமும் தயிர் சாப்பிடுவது தவிர்க்கணும். எப்போ நீங்கள் தயிர் சாப்பிடலாம் அப்படின்னா வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் நீங்கள் வந்து தயிர் சாப்பிடலாம். அதுவும் ஒருவேளை மட்டும்தான் நீங்கள் தயிர் சாப்பிடணும். அப்போ தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாது, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ அதாவது வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் தயிர் சாப்பிடலாம். அதுவும் ஒருவேளை மட்டும்தான் நீங்கள் தயிர் சாப்பிடணும். அந்த ஒருவேளை எதுனா நண்பகலுக்கு முன்பாக சாப்பிடணும். அதாவது காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் தயிர் சாப்பிடலாம். ஒருபோதும் காலையில் வெறும் வயிற்றிலையும் இரவிலையும் நீங்கள் வந்து தயிர் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடக்கூடிய தயிர் உங்களுக்கு 1% கூட நன்மை தராது. வெறும் சுவைக்காக மட்டுமே நீங்கள் சாப்பிடுவீங்களே தவிர அது உங்களுடைய உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால்கள்லாம் ஏற்படுத்தி பலவிதமான பக்க விளைவுக்கு அது உங்களை உட்படுத்தும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த உணவுப் பொருளோட நம்ம தயிரை சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றத பற்றியும் தெளிவாக பார்ப்போம். ஒருவேளை இந்த உணவுப் பொருளோட தயிரை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பக்க விளைவுகள், அதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஏற்படலாம். அந்த மாதிரி நீங்கள் வெங்காயத்தையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு தயிர், வெங்காயம் அல்லது ரைதா அப்படின்னு சொல்லக்கூடிய வடிவங்களில் தயிர் பச்சடி, வெங்காய பச்சடி அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த மாதிரி அந்த பச்சடிகளை நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த உணவு பழக்கத்தை நீங்கள் முதல்ல மாற்றிக்கொள்வது மிகவும் நல்லது. ஏன் அப்படின்னா தயிர் அப்படின்றது இயற்கையிலேயே நமது உடலுக்கு வந்து குளிர்ச்சி தன்மையை அளிக்கக்கூடியது. வெங்காயம் நமது உடலுக்கு வந்து வெப்பத்தை அளிக்கக்கூடியது. தயிர் வந்து வெங்காயம் போன்ற கலவையோட நீங்க சேர்த்து சாப்பிடக்கூடிய அந்த பச்சடி அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடிய பட்சத்தில் அது உங்களுடைய தோல் அலர்ஜி உங்களுக்கு வந்து ஏற்படுத்தக்கூடும். அதாவது ஸ்கின் டிசீஸ், உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி எல்லாம் ஏற்படும், உடல்ல அரிக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படும், தடிப்புகள் வந்து தோன்ற ஆரம்பிக்கும், எக்ஸிமா, சொரியாசிஸ் போன்ற தோல் சார்ந்த குறைபாடுகள்லாம் உங்களுடைய உடல்ல இந்த மாதிரி நீங்க தயிரையும் வெங்காயத்தை சேர்த்து சாப்பிடக்கூடிய அந்த தயிர் பச்சடி உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றத நீங்க மறந்துடாதீங்க. எனவே வெங்காயத்தையும் தயிரையும் ஒன்னா சேர்த்து நீங்க இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாம்பழத்தையும் தயிரையும் ஒன்னா சேர்த்து நீங்க சாப்பிடக்கூடாது.
சாப்பிடக்கூடாது. இப்போது நீங்கள் மாம்பழத்தையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதால நீங்கள் அதை எடுத்துக்குவீங்க. ஆனால் அது போல் எடுத்துக்கூடாது. வெங்காயம் எப்படி வந்து ஒரு குளிர்ச்சியான பொருள் இல்லாமல் சூடான பொருளாக இருக்கும், அதே போலவே மாம்பழமும் ஒரு சூடான பொருள், தயிர் வந்து குளிர்ச்சியான பொருள். இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து சாப்பிடும்போது அதே போலவே உங்களுக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் ஏற்படும், தோல் சம்பந்தமான நோய்கள் ஏற்படும், உடலினுடைய செயல்பாடுகள் தலைப்படுதல் போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து மந்தமாக ஆயிடுவீங்க. ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் மீனையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயிர் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா புரோட்டீன், அதாவது ஹை புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருள். அது வந்து இப்போ மீன்லையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவு உயர்தர புரதம் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா சேர்க்கும்போது நம்மளுடைய செரிமான மண்டலம் இந்த ஹை புரோட்டீனை நமக்கு செரிமானம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும். அதனால நமக்கு பல்வேறு உடல்நல சைடு எஃபெக்ட்ஸ் பாதிப்புகள் வந்து இது ஏற்படுத்தும். தயிரோட மீன் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா கடுமையான அஜீரண கோளாறு நமக்கு ஏற்படும், வயிற்று உப்புசம், வாயு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும், வயிறு தொடர்பான உடல் உபாதைகள் இது நமக்கு வந்து கொடுக்கும். குறிப்பாக நம்மளுடைய சருமத்தில் பல விதமான தோல் சார்ந்த பிரச்சனைகளையுமே மீனையும் தயிரையும் ஒன்றா நம்ம சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏற்படும். பால் நம்ம வந்து தயிரோடு இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம ஒன்று பால் எடுத்துக்கணும், இல்லைன்னா வந்து தயிர் எடுத்துக்கணும். காரணம் வந்து தயிர் எளிமையாக ஜீரணமாயிடும், பால் எளிமையாக ஜீரணமாகாது. பால் மற்றும் தயிர் வந்து மாடுகள் இருந்தால் பெறப்படுது. இது ரெண்டுத்துமே விலங்கு வகை பொருளை தான் கொண்டு இருக்கு. பால் மற்றும் தயிரை நம்ம ஒன்றா சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஹை புரோட்டீன் அந்த உயர்தர புரதம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வயிற்றுப்போக்கு, வயிற்று உப்புசம், வாயு குளறு உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணமாக அமையும். அப்படின்றதால பாலையும் தயிரையும் நம்ம ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. உளுத்தம் பருப்பு வந்து நம்ம தயிரோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது. நம்ம தயிரோட உளுத்தம் பருப்பால் செய்த உணவுகளையோ அல்லது உளுத்தம் பருப்பையோ சேர்த்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது செரிமானத்தில் பல பிரச்சனைகளை உருவாக்கி இறுதியில் வயிற்று உப்புசம், வாயு கோளாறு, வீக்கம், வயிற்றுப்போக்கு அல்லது பேதி போன்ற மோசமான நிலைக்கு கூட நம்ம கொண்டு போய் விட்டுரும். எனவே நீங்கள் உளுத்தம் பருப்பையும் உளுத்தம் பருப்பால் செஞ்சிருக்கக்கூடிய உணவுகளையும் தயிரோட சேர்க்கக்கூடாது. எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், அதாவது ஆயில் ஃபுட்ஸ், அதாவது எண்ணெயில் வறுத்து பொரித்த உணவுகளை தயிரோட நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது. நெய் தடவப்பட்ட இந்த புரோட்டா, சால்னா இது மாதிரி எண்ணெயில் வறுத்து பொரித்த பல உணவுகளை வந்து தயிரோட நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய செரிமானத்தை ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக்கும். செரிமானத்தை தாமதப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த செரிமானம் ஆகக்கூடிய டைம் வரைக்குமே நம்ம விரைவில் சோர்வு அடைஞ்சிரும். இதன் காரணமாக நமக்கு தூக்கமாக வரும். எண்ணெய் நிறைந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்ட பிறகு இந்த லஸ்ஸி போன்ற பானங்கள், அந்த தயிர் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெகு விரைவிலே உறக்கம் வந்து நம்ம தழுவிக்கொள்வதற்கான காரணம் ஏற்படும். அப்போ இதுதான் அதுக்கான முக்கிய ஒரு காரணமாக சீக்கிரமே தூக்கம் வந்துடும். ஏன் அப்படின்னா செரிமானம் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். அந்த செரிமானம் நடக்கக்கூடிய நேரம் வரைக்குமே நம்ம ஒரு மாதிரியாக வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். அதாவது தூக்கம் வர மாதிரி இருக்கும், ஸ்ட்ரெஸ் டென்ஷனோடு நம்ம வந்து இருக்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், எண்ணெயில் வறுத்து பொரித்த உணவுகளோட தயிரோட நீங்கள் இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயிரை நீங்கள் எப்படி சாப்பிட வேண்டும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கோங்க. தயிரை வந்து நம்ம சூடான சாதத்தில் தாளித்து உப்பு சேர்த்து சாப்பிடும் பார்த்தீங்களா, அது போலலாம் சாப்பிடக்கூடாது. தயிர் வந்து குளிர்ச்சியாக இருக்கிறதால அது இரவில் சாப்பிட்டோம் அப்படின்னா மூச்சிறைப்பு ஏற்படும். அதனால் இரவிலே நம்ம தயிர் சாப்பிடக்கூடாது. நன்றாக புளித்து இருக்கக்கூடிய தயிரை பித்த வாயு, வயிறு கோளாறு, ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. இரவில் நம்ம தொடர்ந்து தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அதே போல் ரத்த கொதிப்பு, ரத்த சோகை, தோல் நோய் போன்ற பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுடைய சர்மம் சார்ந்த பிரச்சனைகளை கியூர் பண்ணுறது கூட தயிர் எடுத்துக்கலாம். தயிரோட கடலை மாவு சேர்த்து உங்களுடைய முகத்தில் பூசி வந்தீங்கன்னா முகம் பொலிவாக மாற ஆரம்பிக்கும். மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம், சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ தயிர் வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா எப்போதுமே உரைய வச்சிருக்கக்கூடிய தயிரை சாப்பிட்றதா நல்லது. உரையாமல் இருக்கக்கூடிய தயிர் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வாந்தி, தலை சுற்றலாம் ஏற்படும், மயக்கம் ஏற்படும். இப்போ நீங்கள் தயிரை உரைய வச்சுக்கணும், அதை தான் சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் மண் சட்டியில் உரைய வச்சு கூட சாப்பிடலாம். அதுவும் உங்களுக்கு இன்னும் நடந்தது, உங்களுக்கு இன்னும் அது சிறந்தது. உறைந்த தயிரில் காணப்படக்கூடிய தெளிந்த நீரை நீங்கள் வெறும் வயிற்றில் குடிச்சிங்க அப்படின்னா தொண்டை எரிச்சல், குமட்டல், உடல் சூடு, களைப்பு, தலைச்சளி போன்ற பிரச்சனைகள்லாம் நீங்க ஆரம்பிக்கும். எப்போதுமே நீங்கள் தயிர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உறைந்த தயிரை சாப்பிடுங்க. மண் சட்டியில் தயிரை உரைய வச்சு சாப்பிட்டீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு நல்லது. தயிரை வந்து அப்படியே இருக்கும்போதே நீங்கள் அதை எடுத்துக்கணும். அதாவது வந்து உறைந்து இருக்கக்கூடிய தயிரை அப்படியே சாப்பிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறமா சாப்பிட்றது, அதுக்கப்புறம் அதை சூடு பண்ணி சாப்பிட்றதெல்லாம் இருக்கவே கூடாது. அது மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நன்மைகளுமே உங்களுக்கு வந்து கிடைக்காது. நல்ல பாக்டீரியாக்கெல்லாம் அழிக்கப்படுறதால 1% கூட அது உங்களுக்கு நன்மைகளை தராது. வெறும் சுவைகள் மட்டும்தான் தரும். அது உங்களுக்கு தீமைகளை ஏற்படுத்தும். எனவே தயிரில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை தெரிஞ்சுட்டு அதில் இருக்கக்கூடிய, அதாவது தயிர் நன்மையான ஒரு உணவுப் பொருள் தான், ஆனால் அதை சாப்பிடக்கூடிய நேரங்களை பொறுத்தும் சேர்க்கக்கூடிய உணவுகளை பொறுத்தும் அதோடைய தீமைகளை அதில் அதிகரிச்சுட்டே போகும். எனவே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தயிர் ஆரோக்கியமான முறையில் சாப்பிட்டு நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.